ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஹெவி ஆம்பிளிஃபையர் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம சேனல் இது நாள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு மெட்டல் பேனல் நம்ம போட்டதில்லை, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அகர்லிக்ல தான் போட்டிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்த மெட்டல் அகர்லிக் பேனல்ஸ் இதுக்கு உண்டான காஸ்ட் எல்லாம் குறைச்சி நார்மலான கேபினெட்ல போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் ஹெவியாக போட்டிருக்கோம். இதில் என்ன போட்டிருக்கோம்னா 5 ஆம்பியர் 24/024 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சப்வூஃபருக்கு மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட் சேனல் 50+50 வாட்ஸ் வர மாதிரி, அதாவது 2 8 இன்ச் ஸ்பீக்கர் போடுற மாதிரி, ஒரு 12 இன்ச்சு 10 இன்ச்சு 8 இன்ச்சு சப்வூஃபர் போடுற மாதிரி இது நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதோட சவுண்ட் குவாலிட்டி அவ்வளவு ஹெவியா இருக்கும். அதே சமயத்தில் இது வந்து நம்ம மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போட்டிருந்தோம். அதில் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி இது போட்டிருக்கோம். எனக்கு முன்னாடி அழகெல்லாம் எதுவும் தேவையில்லை, எனக்கு எஃபெக்டா இருக்கும். நல்லா வச்சோம்னா ஒரு தியேட்டர்ல இருக்கிற ஃபீல் 2.1 எனக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஆம்ப் கொடுக்கலாம். கம்பல்சரி இந்த ஆம்ப் எடுத்துக்கிங்க, அவ்வளவு ஹெவியா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு சப்வூஃபருக்கு மாஸ்ஃபெட் போட்டிருக்கோம். இதோட ரேட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3000 தான் வருது. இந்த ஆம்பிளிஃபையரோட ரேட்டு 3000 தான். நல்லா வெயிட்டா இருக்கும். நம்ம கிளாஸ் டி போட்டு எஸ்எம்பிஎஸ் போட்டு பண்ண கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். நல்லா ஹெவியா இருக்கு. இதோட பிரைஸ் 3000 தான் வருது. இதுல ஆக்சி ப்ளூடூத் பென் டிரைவ் எல்லாமே வந்துடும். டிஸ்பிளே ஒயிட் டிஸ்பிளே தான் போட்டிருக்கோம். இந்த ஆன் ஆஃப் பண்ற சுவிட்ச் எல்லாமே வந்துடும். பேசிக் ட்ரிபிள் சப் வால்யூம் மாஸ்டர் வால்யூம் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ ப்ளே பண்ற என்சிஎஸ் சாங் தான் போடுறோம். ஏன்னா யூடியூப்லயும் போடுறோம், காப்பிரைட் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்சிஎஸ் சாங் தான் போடுறோம். போட்டு காட்டுறேன் பாருங்க எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா பேஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. நாங்க இதுதான் 12 இன்ச் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிருக்கோம். டபுள் மேக்னெட் பெரிய மேக்னெட் கென்வுட் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கென்வுட்ங்கிறது ஜேபிலோட ஒரு பெரிய பிராண்ட் தான். இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட எஃபெக்ட் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு பேஸ் அவ்வளவு ஒரு இதாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம நார்மலா ஒரு 5.1ல 12 இன்ச்சுக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்குறோமோ அந்த எஃபெக்ட் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா ஹெவியா இருக்கும். எனக்கு அழகாலாம் தேவையில்லை, எனக்கு எஃபெக்ட் ரொம்ப மான்ஸ்டர் அளவுக்கு இருக்கணும், ரொம்ப பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் கொண்டு வந்திருக்கோம். இதோட ரேட் 3000 தான் கொடுத்துருக்கு. ரொம்ப அதிகமான பிரைஸ் கொடுக்கல. மார்க்கெட்ல எல்லாமே 4000 5000 6000 அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் கொடுக்க முடியும். ஏன்னா அதில் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் மாஸ்ஃபெட் போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு மாஸ்ஃபெட் போட்டிருக்கோம். லெஃப்ட் ரைட் 50+50 வாட்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம சேனல்ல இது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.